மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தன்னுடைய கணவர் அப்படின்னு ஜாய் கிறிசல்டா மட்டும் சொல்லிட்டு இருந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல முதல் முறையா நான் தான் அந்த குழந்தையுடைய தந்தை அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜ் திருமணம் செஞ்சுக்கிட்டு ஏமாத்திட்டதா பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா சொல்லியிருந்தாங்க. 2023ஆம் ஆண்டு அவங்களுடைய திருமணம் நடைபெற்றதாகவும் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. கருவுற்ற நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் தங்கிட்ட இருந்து விலகினதா ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டியிருந்த நிலையில ரங்கராஜ் தன்னை ஏமாத்திட்டதா கூறி சமூக வலைதளங்கள்ல தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ரங்கராஜால பல முறை கருவுற்று அவருடைய வற்புறுத்தலால கருக்கலைப்பும் செஞ்சிருக்கிறதா கூறியிருந்தாங்க. இந்த விவகாரத்தை ஜாய் கிறிசல்டா மகளிர் ஆணையத்துல புகாரா கொடுத்திருந்த நிலையில இந்த புகார்ல 2 முறை விசாரணையும் நடந்துச்சு. விசாரணையின் போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய முதல் மனைவியான ஸ்ருதியோட நேரில் ஆஜரானாங்க. இந்த நிலையில விசாரணை முடிவுற்றிருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சென்னை காவல் ஆணையர் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையருக்கு மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இப்பதான் தான் அந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதனால DNA டெஸ்டுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகிருக்கு.